أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா த்வாஹா நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். 126 வசனங்களை நம்ம பார்த்து இருக்கோம் இது வரைக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 127வது வசனம். இதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, அங்க நம்மளுடைய நிலைமைகள், அதுல நம்ம எங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வாங்க, உங்களுக்கு இதுதான் உங்களுடைய தாயகம், இதுதான் உங்களுடைய பிறந்த ஊர், உங்களுடைய தாய் நாடு. ஆனா நீங்க மாறு செஞ்ச காரணத்தினால, மறந்த காரணத்தினால நீங்க இன்னைக்கு உலகத்துக்கு அனுப்பப்படுறீங்க. உங்களுக்கு பின்னாடியே என்னுடைய வழிகாட்டுதல் வரும், என்னுடைய தூதர்கள் வருவாங்க. அதை புறக்கணிக்காம அழகான முறையில யாரெல்லாம் செயல்படுறீங்களோ ரிட்டர்ன் உங்க தாயகத்துக்கே வருவீங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி உலகத்திலே ஒரு நிம்மதியான, ஒரு அழகான, ஒரு சுகமான வாழ்க்கையும் நான் கொடுப்பேன். அதை புறக்கணிச்சு மறந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களையும் நான் மறந்துடுவேன், மறக்கடிக்கப்படுவீர்கள். மறுமையில மறுபடியும் நீ சந்திக்கக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல குருடாத்தான் எழுப்பப்படுவீங்க. உங்களுடைய கண் குருடு மட்டும் இல்ல, உங்களுடைய கல்பும் குருடா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு வாங்க அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தன்னுடைய இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் எல்லை மீறி நடப்பவர்களுக்கு இவ்வாறுதான் நாம் தண்டனை வழங்குவோம். நிச்சயமாக மறுமையின் வேதனையானது மிக கடுமையானதும் நிலைத்ததும் ஆகும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது, நிதர்சனம் இல்லாதது. அதுலயும் இந்த உலக வாழ்க்கையில பிறந்து விட்ட நாம கண்டிப்பா 70 வயசு வரைக்கும் வாழுவோம், 80 வயசு வரைக்கும் வாழுவோம், இல்ல அதையும் தாண்டி இருப்போம், இல்ல அதுக்கு இடையில இந்த டயத்துலதான் நம்ம மரணிப்போம்னு யாருக்காச்சும் தெரியுமா? டெஃபினெட்லி கரெக்டா உறுதியா அதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில யார் நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளாம எல்லை மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இப்படிதான் தண்டனை கொடுப்போம். உங்களுக்கு தெரியுதா? வெளியில பகட்டா, பார்வையா, படாடோபமா, ரொம்ப வசதி வாய்ப்பா அவங்க இருக்கிற மாதிரி தெரியுதா? அவங்களுடைய கல்வெல்லாம் நெருக்கடியில இருக்கு. அவங்களுடைய உள்ளமெல்லாம் அப்படி கொமஞ்சுக்கிட்டு புகஞ்சுக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலதான் இருக்கு. யாரு? அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். சரியா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்துலதான் எப்படின்னா மறுமையிலும் கடுமையான தண்டனை இருக்கு, அது நிலைச்சு இருக்கக்கூடியது, நிரந்தரமா இருக்கக்கூடியதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இங்க உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசனங்களை ஏற்க மறுத்து எல்லை மீறி போகக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நம்ம இப்படித்தான் தண்டனை வழங்குவோம் இந்த வசனத்துல அவங்க சொல்லி காட்டுறான். இதோட விடுறானா? இல்ல. 13வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு, நிச்சயமா மறுமையிலும் வேதனை இதை விட கடுமையானதா இருக்கும்.
அல்லாஹ்விடமிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள், காக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. யாராச்சும் அல்லாஹ்விடத்துல இருந்து பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை கொஞ்ச நேரமாச்சு தடுத்து நிறுத்த முடியுமா? எதுவுமே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும், தினமும் எதை மறந்தாலும் சரி, சாப்பிட மறந்தாலும் சரி, குடிக்க மறந்தாலும் சரி, தூங்க மறந்தாலும் சரி, மற்ற வேலைகள் செய்ய மறந்தாலும் சரி, நாம இந்த அல்லாஹ்வுடைய அழகிய வாக்குறுதிய, வழிகாட்டுதலை, அல்லாஹ் நமக்கென்று இறக்கி கொடுத்த இந்த நேர்வழியை, இந்த ஹுதாவ ஒவ்வொரு நாளும் எடுத்து அது அழகான முறையில நமக்கு கற்றுக் கொடுத்த முறையில ஓதி, அதை படிச்சு, அதை விளங்கி நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்யும் போதுதான் இந்த கடுமையான தண்டனையிலிருந்து, கொடிய வேதனையிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாக்கப்படுவோங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்ந்த இறை தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே மாதிரியான கருத்தை நிச்சயமாக மறுமையின் வேதனையானது மிக கடுமையானது, நிலைத்து இருக்கக்கூடியதுமா ஆகும் அப்படின்ட்டு இந்த சூரா தாஹாவுல 127வது வசனத்துல சொல்றான். அப்போ இம்மையோடைய வேதனையை விட மறுமையோட வேதனை கடுமையானதா இருக்கும், கடினமா இருக்கும், நிரந்தரமாவும் இருக்கும். அதுல என்னைக்குமே அதுல இருந்து நீங்காம அதுலயே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க, சாப அழைப்பு பிரமாணம் செய்து கொண்ட 2 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இம்மையின் தண்டனை மறுமையின் தண்டனையிலிருந்து மிக எளிதானது அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல 2988வது ஹதீஸா வருது. 2988வது ஹதீஸா இருக்கு. யாரெல்லாம் புகாரி முஸ்லிம் கிதாபுகள் வச்சிருக்கீங்களோ எடுத்து போய் படிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஹதீஸா இருக்கு பாருங்களேன். 2988வது ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ நமக்கு இந்த இடத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஸைத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, முஸாப் பின் அஸ்-ஜுபைர் அவங்க ஆட்சி காலத்துல என்னன்னா சாப அழைப்பு பிரமாணம், அதாவது லிஆன் செய்து கொண்ட தம்பதிகளை பிரித்து வைக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஆன் சட்டத்தை பத்தி கேக்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது, லிஆன் பிரமாணத்தை மொழிந்ததும் தானாக மனவிலக்கு ஏற்படுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்னுடைய பதில் சொல்வது என்ன எனக்கு தெரியல. அதனால நான் கூபா நாட்டுல இருந்து புறப்பட்டு மக்காவில இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இடத்துல போய் நான் கேட்டேன், இத பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு. எனக்காக உள்ளே வர அனுமதி கேட்டதுக்கு அங்க காப்பாளர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பணியாளர் சொன்னாரு, இது மத்தியானம் ஓய்வு எடுக்கிற டைம், அதனால இருங்க நான் அப்புறமா கேட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க கேட்ட இந்த சத்தம் உள்ள கேக்குது. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இப்னு ஜுபைரா வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லாம உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுமே சத்தியமா ஏதோ ஒரு அலுவலாத்தான், ஏதோ ஒரு முக்கியமான காரணமாத்தான் இந்த நேரத்துல நீங்க என்ன பார்க்க வந்திருக்கணும், அதனால நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அது மாதிரி உள்ள போனேன். இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு ஒட்டகத்துக்கு மேல விரிக்கப்படும்ல, அந்த விரிப்ப விரிச்சு அந்த பேரிச்சன்னார் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையில அவங்க சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அபு அப்துர் ரஹ்மானே, நான் ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வந்தேன். என்னண்டா இந்த சாப அழைப்பு இருக்குல்ல, அதாவது லியான் சட்டம், அது செஞ்சு அந்த லியான் சட்டம், அந்த லியான் சட்டத்தை நிறைவேற்றினதுமே தம்பதிகள் பிரித்து வைக்கப்படுவார்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஆமா,
லியான் செய்த பிறகு பிரித்து வைக்கப்படுவாங்க. அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்டவன் இந்த மனிதர், அதாவது இந்த மனிதரோட மகனா இருக்கிறாரு, புதல்வரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல ஒருவர் தன்னுடைய மனைவி அந்நிய ஆனவர்கள் அந்நிய மனிதனோட ஒரு மானக்கேடான செயல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறத கண்டா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் வெளியே சொன்னால் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னவராகி விடுவார். மௌனமாக இருந்தாலும் அது போன்ற ஒரு விஷயத்துல மௌனமாகி இருந்தவராகி விடுவாரே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பதில் ஏதும் சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர் கேட்டது மாதிரியே இந்த நிகழ்ச்சி நடந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அத பத்தி தங்கள்கிட்ட கேட்டேனோ அது மூலம் நானே சோதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ வலிமை மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தவிர வேறு சாட்சி இல்லாத நிலையில தன்னுடைய மனைவி மீது யாரு பழி சுமத்துறாரோ அவர் உண்மையாளர்னு அல்லாஹின் மீது 4 தடவை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது அல்லாஹ்வின் மீது சாபம் ஏற்படட்டும்னு 5வதா சொல்லணும் அப்படிங்கறது இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைவூட்டிட்டு இம்மையின் தண்டனை மறுமையின் தண்டனையை விட எளிதானது, அதனால நீங்க அல்லாஹை பயந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. தன்னை சத்தியத்தோடு அனுப்பிய அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவள்கிட்ட பொய் எதுவும் சொல்லலைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படிங்கிறதை சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ். இந்த இடத்துல எதுக்காக இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இம்மையின் தண்டனை இருக்குல்ல, அது மறுமையின் தண்டனையை விட மிக பெரியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து அலட்சியப்படுத்தி மனம் போன போக்குல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் தண்டிக்கக்கூடியவனா இருக்கான், மறுமையிலையும் தண்டிக்கக்கூடியவனா இருக்கான். இந்த இம்மையினுடைய தண்டனை இருக்குதே அது லேசானது, இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆனா மறுமையோட தண்டனைய கம்பேர் பண்ணி பார்க்கையில, ஒப்பிட்டு பார்க்கையில அது மிக பெரியது, அது எளிதானது கிடையாது, அது நிரந்தரமானது அப்படிங்கறது சொல்றாங்க. இதத்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கூடிய இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2988வது ஹதீஸா போய் எடுத்து படிச்சு பாருங்க. இன்னும் நீளமா இன்னும் நிறைய செய்திகளை அந்த விஷயம் ஹதீஸ்ல பார்க்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாம இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன? புறக்கணிப்புல இருந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியப்படுத்தி வாழ்றதுல இருந்து ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருவரையும் அவனுடைய வசனங்களுக்கு செவிசாய்த்து அதன்படி வாழக்கூடியவர்களாக ஆக்கி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாங்க அடுத்த வசனத்தை பார்ப்போம். சூரா தாஹாவுல 128, 129, 130 அடுத்த 3 வசனத்தை நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்களுக்கு முன்னாடி இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு அலட்சியமா வாழ்றாங்கல்ல, புறக்கணிச்சு வாழ்றாங்கல்ல, நம்மளுடைய வசனங்களை உதாசீனப்படுத்தி வாழ்றாங்கல்ல, இந்த மக்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறையினர்களை, எத்தனையோ வம்ச வழிகளை, எத்தனையோ கூட்டங்களை நாம அழித்திருப்பது இவர்களை நல்வழிப்படுத்தவில்லையா? எத்தனை சமுதாயம்! ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோம், ஏகப்பட்ட நபிமார்கள் இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா இவ்வளவு பேரையும் பார்த்தோமே, அவங்களை எல்லாம் நம்ம அழிச்சிருக்கோமே, இது இவங்களை நேர்வழிப்படுத்தலையா? நல்ல வழி கொண்டு வரலையா? அவர்கள் குடியிருந்த இடங்கள்ல தானே இன்னைக்கு நீங்க நடக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கலாம் பாருங்க. அவர்கள் குடியிருந்த இடங்களில் தானே இன்று இவர்கள் நடக்கிறார்கள். நிச்சயமாக அறிவுடைய மக்களுக்கு இதுல பல சான்று இருக்கு. நீங்க அறிவான மக்களா இருக்கிறீங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய சான்று இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த மக்கள் வாழ்ந்த இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. எங்க அவங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சரி, ஓகே, அடுத்த வசனங்களையும் பார்த்துட்டு இன்னும் இதுக்கு மேலதிக விளக்கம் இருக்கு, அதை போய் பார்ப்போம். வாங்க அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலௌலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக லகான லிஸாமு வ அஜலும் முஸம்ம.
அல்லாஹ் தாலா சொல்றான், நபியே, உம்முடைய இறைவனிடமிருந்து உருவான வாக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் முந்தி இருக்காவிட்டால் இப்போதே அவர்கள் வேதனை கட்டாயமாயிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம், காலம், அவகாசம் கொடுத்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டான். அப்படி இல்லாட்டி எங்க கொண்டு வாங்க, வானத்துல ஒரு துண்டை இடிச்சு விழுத்து எங்க மேல ஏதாச்சும் தண்டனை கொண்டு வந்து காட்டுங்க, எங்க நீங்க சொல்றது நடக்கட்டும், தண்டனை வருங்கிறீங்க, எப்ப வரும் இப்படிலாம் கேக்குறாங்கல்ல. அல்லாஹுடைய இந்த வசனங்கள் மட்டும், அவனுடைய வாக்கு மட்டும் முந்தாத இருந்தா, அவன் எழுதி ஒவ்வொன்னையும் முடிக்காம இருந்திருந்தா இப்பவே அவங்களுக்கு அந்த கேட்ட தண்டனைகள் வந்துருங்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். அடுத்த வசனத்துல சொல்றான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار لعلك ترضى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 130வது வசனம். அதுல என்ன சொல்றான் தெரியுமா? பாருங்க. எனவே நபியே, அவங்க மறுத்து பேசுறது, நபியே அவங்க மறுத்து பேசுறாங்கல்ல, அப்படி பேசுவது குறித்து பொறுமையா இருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகிய பண்பை, எவ்வளவு ஒரு அழகிய ஒழுக்கத்தை, எவ்வளவு உயர்ந்த ஒரு குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான் பாருங்க தன்னுடைய தூதருக்கு. நபியே, அவங்க மறுத்து பேசுறாங்களா, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்து பேசுறாங்களா, அநியாயம் பண்றாங்களா, விடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேலும் பொறுமையா இருக்கிறதோட மட்டும் இல்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடியும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இறைவனை போற்றி துதிப்பீராக. இதே மாதிரியே இரவு நேரங்கள்லயும் பகலோடைய அந்த முனைகள் இருக்குல்ல, அதுலயும் அல்லாஹ்வை துதிப்பீராக. இதனால நீங்க மனநிறைவு அடையலாம். நபி, இதை பார்த்து நீங்க ரொம்ப வேதனைப்படுறீங்களா, சஞ்சலப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா? வேண்டாம், விடுங்க, பொறுமையா இருங்க. நீங்க தான் உங்களுக்கு சொன்ன தூது செய்தி அழகான முறையில இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்கல்ல, பொறுமையா இருங்க. அதோட நீங்க காலை, மாலை, இரவு, நடுநிசி நேரம், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க இறைவனை வணங்குங்க, தொழுங்க, அவனை நினைவு கூறுங்க. அதனால உங்களுடைய மனம் நிறைவடையலாம், அமைதி அடையலாம், நிம்மதி கிடைக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த 3 வசனங்கள். சுப்ஹானல்லாஹ், இங்கு உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏக இறை மறுப்பாளர்களின் நிலையை கண்டிக்கும் அதே நேரத்துல ஏக இறைவன், ஏக இறைவன் என்ன, ஒரே ஒரு இறைவன், அவனுக்கு இணை இல்ல, துணை இல்ல, வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவன், ஒரே இறைவன், அந்த இறைவனை மறுக்கிறார்களா? இதுதான் தௌஹீத், ஏகத்துவம். இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. தௌஹீதுனா என்ன? ஓரிரை கொள்கை கோட்பாடு. ஒரே ஒரு இறைவன் தான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் இங்க சொல்றான். ஏக இறைவன், ஒரே இறைவனை மறுக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிச்சு சொல்றான். சொல்லிட்டு அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த கட்டளையோட நிர்ணயிச்ச பொறுமையா இருங்கிறதோட அடுத்து இன்னொன்னு என்ன, 5 நேர தொழுகைகளையும் நிறைவேற்றி வாங்க அப்படின்ட்டு ஒரு ஆணை, ஒரு ஆர்டர். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன இருக்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். எத்தனை பேர் இந்த தொழுகையை புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு வாழ்க்கையில இருக்க நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு அலையா அள்ளும் பகலும் பாடுபடுறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க வாங்க தொடர்ந்து இதை பார்க்கலாம். 128வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இவர்களுக்கு, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே, நீங்க கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்க மறுக்கக்கூடிய இவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகளை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். இவங்க இவங்கள அந்த செய்தியெல்லாம் ஒரு நேர்வழிப்படுத்தலையா, நல்வழிப்படுத்தலையா? பிறவுனுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லி காட்டினோம்ல, அவன் எவ்வளவு பெரிய அரசனா, நோய் நொடி இல்லாம அத்தனையும் செய்ய அதிகாரம் படைத்த ஒரு மனிதனா அவன் இருந்தான். எங்க அவன்?
அதே மாதிரி அவனுடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தன் ஹாரூன் எங்க? இது போன்ற மற்ற அரசர்கள்லாம் எங்க? காணாம போயிட்டாங்கல்ல. இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்கல்ல. எத்தனை மாளிகை, கோபுரங்கள், அரச தர்பார்கள் எங்க இதெல்லாம் காணாமல. அது கூட உங்களுக்கு படிப்பினை கொடுக்கலையா? இது மாதிரிதான் நம்மளும் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றோமே, அநியாயம் பண்றோமே, புறக்கணிச்சு வாழ்றோமே. ஆனா பஜ்ரு பாசரு மகரிபு ஒவ்வொரு தொழுகையும் பாங்கு சொல்லியும், கிரிக்கெட்லயும், ஃபுட்பால்லயும், இல்ல கேம்லயும், அப்படி இல்ல ஜோக்குலையும், அல்லது வேற எங்கேயாச்சும் நண்பர்களோட வேற வேற வேலையிலையும் பிசினஸ்லயும் அதுலயும் இதுலயும் ஈடுபட்டு இருக்கிறோமே. இந்த நிலைமையில மௌத்து வந்துட்டா, மலக்குள் மௌத்து வந்துட்டாருன்னா ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்க மாட்டாரு. இவ்வளவு மருந்து வாழ்றமே, அப்புறம் இந்த பிசினஸ யாரு பார்க்க போறா? இந்த குடும்பம், இந்த குழந்தை குட்டி எல்லாத்தையும் யாரு பார்க்க போறா? விட்டுட்டு தானே போறோம். ஏதாச்சும் ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போறோமா, தூக்கிட்டு போறோமா, இல்ல நம்ம கூட தான் கொண்டு வந்து வச்சிட்டு போறாங்களா? இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நினைவூட்டி காட்டவே இல்லையா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போனாங்க, எதையும் எடுத்துட்டு போகலையே. அப்போ கபூர்ல போய் வேற இருக்கணுமே, அங்க வேற உயிர் கொடுக்கப்பட்டுட்டா நமக்கு எப்படி இருக்கும்? புழு பூச்சி லொட்டு லொசுக்கு எல்லாமே அங்க இருக்குமே. என்ன செய்வோம்? இது இவங்களை ஒரு நேர்த்தியான ஒரு அழகான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வரலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஏற்கக்கூடியவர்களா, ஒரு நினைவூட்டக்கூடியதா இருந்திருக்கணுமே. ஆனா நினைவூட்டக்கூடியதா இல்லையே. இவங்களுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள் நம்ம அழிச்சிருக்கிறோம். இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பாடமா இல்லையா அப்படின்னு அதான் கேள்வியா கேக்குறான். கேட்டுட்டு சொல்றான், அவங்க குடியிருந்த இடங்கள்ல தானே இன்னைக்கு நீங்க நடக்கிறீங்க, வசிக்கிறீங்க, வாழ்றீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலை கொடுக்கலையா அப்படின்ற கேள்விக்கு பின்னாடி, இவங்களுக்கு முன்னால இறை தூதர்களை ஏற்க மறுத்த எத்தனையோ சமுதாயத்தினரை நம்ம அழிச்சிருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க, இருந்த இடம் தெரியாம. அவர்களுக்கான அந்த அவங்க வாழ்ந்தாங்கல்ல, அதுக்கான எந்த ஒரு எச்சமோ சாட்சியோ சுவடோ ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணும் இல்லை. வெறுமையாக கிடைக்கக்கூடிய அவங்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் கண்டு இன்னைக்கு நீங்க அதுல இருந்து படிப்பினை பிள்ளையா? அவர்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல நம்ம வாழ்றோமே, நாமும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நிச்சயமா அறிவுடைய மக்களுக்கு பல சான்று இருக்கான். எப்படி சீரான அறிவும் செம்மையான சிந்தனையும் யாருக்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு பல சான்று இருக்குங்கிறத மேலும் அதிகப்படியா இந்த இடத்துல விரிவுரையாளர் நமக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சும்மா எல்லாருக்கும் தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எவ்வளவு படிப்பு. முந்தைய காலத்துலயாச்சும் இந்த எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, 10th 12th அந்த ஏ லெவல் ஓ லெவல் படிச்சவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஏ, எம்ஏ, பிஹெச்டி இப்படி ஒரு துறையில, இதுல இன்னும் நிறைய போனவங்க, ஆய்வு செஞ்சவங்க, என்னென்னமோ படிச்சு பெரிய அறிவு சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த சிந்தனை ஒரே ஒரு இறைவன்கிறத விளங்குறதுக்கு உதவலண்டா அந்த சிந்தனையும் அந்த அறிவும் எதுக்கு? இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உண்மையிலேயே அறிவு சீரா இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அழகான முறையில செம்மையான முறையில சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா, இந்த வசனம் இருக்குல்ல, 127வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க பாருங்க, பாத்தீங்களா? சாரி, 128வது வசனம். உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகளை நம்ம இங்க படைச்சிருக்கோம். அவங்க எல்லாம் எங்க இருந்த இடத்துல எல்லாம் நீங்க இன்னைக்கு வாழ்றீங்க, பாக்குறீங்க, இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. இந்த நிலைமைதான் நமக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஓரிரை கொள்கைய, ஒரே ஒரு இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களா, புறக்கணிக்கக்கூடிய மக்களா, அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நாம படிச்ச படிப்பும், நம்ம படிச்ச கல்வியும் நமக்கு அல்லாஹ்வை, அவனுடைய தூதரை, அவனுடைய அழகான வழிகாட்டுதலை ஏற்று வாழ உதவுனாதான் அது அழகான அறிவு, சீரான அறிவு, அழகான சிந்தனையை கொடுக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு ஒண்ணுமே இல்லை, நஷ்டத்துக்கு தான் ஆளாகுவோங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி இதுல அறிவுடைய மக்களுக்கு
பல சான்றிதழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22வது அத்தியாயத்துல 46வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர்கள் பூமியில் பயணம் செய்யலையா? இவங்க வெளியில பயணம் போலையா? அப்படி போகக்கூடிய மக்களா இருந்தா விளங்குகிற உள்ளங்களுக்கு, கேட்கின்ற செவிகளுக்கு, அவர்கள் அந்த அந்த இவங்க வெளியில பயணம் போகக்கூடிய மக்களா இருந்தா இவங்களுக்கு அந்த ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கக்கூடிய உள்ளங்களாகவும், கேட்கக்கூடிய செவிகளாகவும், சிந்திக்கக்கூடிய உள்ளங்களாகவும் இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான் 22வது அத்தியாயம் 46வது வசனம். அப்ப நம்ம வெளியில பயணம் போகையில அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும். அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது, கேட்கும்போது நமக்கு அழகிய சிந்தனையை நமக்கு அது கொடுக்கணும். வாவ், சூப்பர், அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம், பியூட்டி அப்படி சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழகை, அவனுடைய படைப்பை ரசிச்சு அவனுக்கு அழகான முறையில அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உன்னை தவிர யாரையும் அல்லாஹ் இப்படி படைக்க முடியும்னு சொல்லலாம், அழகான முறையில புகழலாம், கூடாதுன்னு இல்லை. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் அழியக்கூடியது, நிலை இல்லாதது, உறுதியானது இல்ல. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனா இதையெல்லாம் படைத்த இறைவன் என்னைக்குமே அழிய மாட்டான். அவனை நம்ம நம்பணும், அவனுடைய கட்டளையை ஏற்று வாழணுங்கிற சிந்தனை நமக்கு வரணுங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல வேறொரு வசனத்துல இவங்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நம்ம அழைச்சிருப்பது இவங்களுக்கு நேர்வழிப்படுத்தலையா? அவங்க குடியிருந்த இடத்துலதானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. நிச்சயமா இதுல பல சான்று இருக்கு. செவியேற்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் செவியுற மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 32வது அத்தியாயம் 26வது வசனத்துல சொல்றான். இந்த இடத்துல 128வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். சொன்னாலும் மற்ற வசனங்கள்ல, மற்ற இடத்துல சூறாக்கள்ல வரக்கூடிய வசனங்களையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. 22ல 46, 32ல 26 இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். சிந்திக்கக்கூடிய மக்களா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல சான்று இருக்கு. சும்மா ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், போனோம் அப்படின்னு இருக்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய மக்களா நம்ம இருப்போமா? அந்த ஒரே ஒரு இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றலை விளங்கக்கூடிய மக்களா இருப்போமா? அடுத்த வசனம் பாருங்க, 29வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உம்முடைய இறைவனிடந்து உருவான வாக்குறுதி குறிப்பிட்டப்பட்ட தவணையா இருக்கு. அந்த தவணை முந்தி இருக்காவிட்டால் இப்போதே உங்களுக்கு வேதனை கட்டாயமாயிருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஒருத்தருக்கு எதிரான சான்றுகளை நிறுவாமல் யாரையும் தண்டிக்கிறது இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எந்த பொய்யர்களையும் தண்டிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தவணையை உயர்ந்தோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்திருக்கிறது முந்தி இருக்காட்டா, அவன் அழிக்கக்கூடிய வேதனை இப்போதே திடீர்னு அவங்கள்ட்ட வந்திருக்கும். ஒவ்வொரு பொய்யர்களையும், ஒவ்வொரு அழுச்சாட்டியம் செய்யக்கூடிய மக்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு வச்சுட்டான். அப்படி குறிப்பிட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இப்பயே அவங்கள தாக்கிரும் அது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அதனால பொய் பேசக்கூடியவர்களும், புறம் பேசக்கூடியவர்களும், அநியாயம் செய்யக்கூடியவர்களும், டாவடி தடமா நடந்துக்கிறக்கூடியவர்களும், அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிச்சு இன்னைக்கு அலட்சியப்படுத்தி வாழக்கூடியவர்களும் இன்னைக்கு நல்லா வாழ்றோம், நமக்கு எந்த ஒண்ணுமே நடக்கல, நாம இப்படித்தான் இருக்க போறோம்னு எந்த ஒரு அதாவது தவறான சிந்தனையில இருந்துட வேண்டாம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணையை வச்சிருக்கான். அந்த நேரம் வந்தா கண்டிப்பா அவங்க திருந்தாத பட்சத்துல உறுதியான தண்டனை உலகத்திலையும், நிரந்தரமான தண்டனை மறுமையிலையும் இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். நம்ம இன்னைக்கு பார்த்தது 127, 128, 129. 127வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லி காமிச்சான்? நம்முடைய வசனங்களை யார் நம்பிக்கை கொள்ளாம எல்லை மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தண்டனை வழங்குவோம். இந்த உலகத்துல கொடுக்கிற தண்டனை விட மறுமையின் தண்டனை கடுமையானது, நிலையானது. அதுக்கு நம்ம மற்ற வசனங்கள் பார்த்தோம். 13வது அத்தியாயத்துல 34வது வசனத்தையும் இந்த இடத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய தூதருடைய அழகான ஒரு ஹதீஸையும் நமக்கு சொல்லி காட்டினாங்க. இந்த உலகத்துடைய தண்டனையை விட மறுமையின் தண்டனை
ரொம்ப கடுமையானதா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதனாலதான் ஒரு சில சஹாபாக்கள் தாங்கள் தவறு செஞ்சுட்டா அல்லாஹ் இடத்துல அவசரமா தௌபா செஞ்சு அதற்கான தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு இங்கேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் நமக்கு நிறைய ஹதீஸ்ல பாக்குறோம் இல்லையா? அப்ப ஜுல்ஹும் குலத்து பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய விபச்சாரம் செஞ்சதுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனைய வாங்கிட்டாங்க. ஏன்டா இந்த உலகத்தினுடைய தண்டனை லேசானது, எப்படிப்பட்ட தண்டனை, கல்லால அடிச்சு கொன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஏன்னா மறுமையின் தண்டனை பயந்தாங்க. அது நிரந்தரமானது, கடுமையானது, கொடுமையானது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அறியாம செஞ்சுட்டோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பாவங்களை அறிந்தே செய்யக்கூடியவங்க கூட கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, யா ரப்பே, அந்த அச்சமில்லாத வாழ்க்கையிலிருந்து எங்களை பாதுகாத்துடுயா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கையில் ஒரு நொடி பொழுது கூட எங்களுடைய பொறுப்புல நீ விட்டுறாத யா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல நம்மளுக்கு என்னத்த சொல்லி கொடுத்தா, இவங்களுக்கு எத்தனையோ தலைமுறையினர் இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க, அதெல்லாம் இவங்களுக்கு படிப்பினை கொடுக்கலையா? அவங்க வாழ்ந்த இடத்துல தானே இன்னைக்கு நீங்களும் குடியிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா இதுல பல அத்தாட்சிகள் இருக்கு, திருந்திருங்க, புரிஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வின் பக்கம் அவசரமா தௌபா செஞ்சு மீண்டுருங்க அப்படிங்கிற ஒரு செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 129ல நபியே, உன்னுடைய ரப்புட்ட இருந்து உருவான வாக்கு மட்டும், அந்த தவணை மட்டும் முந்தி இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்கள்கள் இந்த வேதனையை கொண்டு வரட்டும்னு கேட்கறதுக்கு எப்பயோ நம்ம கொடுத்திருப்போம். ஆனா நம்மளுடைய அந்த வாக்கு அதுதான் இவங்களை தடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனங்கள்ல பாக்குறோம். கடைசியா நம்ம பார்த்தோம், நபியே, நீங்க உங்களை மறுத்து பேச மக்கள் கூட ஏற்க மறுக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. காலையிலையும் மாலையிலையும் தொழுது வாங்க. நீங்க அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க. அவனை துதிச்சு அவனை நினைவு கூறி வாங்க, உங்களுக்கு மன நிம்மதி பெறலாம். இந்த வசனத்துக்கு நிறைய ஹதீஸ்களும் விளக்கங்களும் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் விளக்கங்களை, இந்த வசனத்துக்கு 130வது வசனத்துக்குரிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.